வெல்கம் டு சித்ரா சமையல். சுவையாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். கோதுமை ரவை வச்சு சாஃப்டான தோசை செய்ய போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டு தோசையாக இது எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது தோசையாக ஊற்றி நம்ம சாப்பிடலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருளை நம்ம இப்போ பார்க்கலாம். மெஷர்மெண்ட் கப்பு, ஒரு கப்பு கோதுமை ரவை, அதே கப் அளவு மோர், ஒரு கப்பு மோர் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு, சோடா உப்பு, சமையல் சோடா உப்பு வந்து 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம இந்த கோதுமை ரவையோட மோரை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஊறி தயிர், மோரும் கோதுமை ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை இப்போ நம்ம சின்ன மிக்ஸி கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பவுலில் போட்டுக்கிட்டோம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தோசை ஊற்றுற பதத்துக்கு நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். இது கூட உப்பு எடுத்துருக்குமில்ல, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கோம்ல, அதை போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். அது கூட சோடா உப்பு, ஆப்ப சோடாலாம் செய்கிறோம்ல, அந்த உப்பும் போட்டு நல்லா கரைச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சோடா உப்பு, நம்ம எப்பயும் போடுற நார்மல் உப்பு, கோதுமை மோர் எல்லாம் கலந்து நல்ல இந்த தோசை பதத்தில் வந்திருக்கு. கொஞ்சம் புளிச்சும் இருக்கும் 15 நிமிஷம் ஊறச்சதுனால. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். அடுப்பில் நம்ம தோசைக்கல் வச்சுட்டோம். தோசைக்கல்லும் சூடேறிடுச்சு. இப்போ நம்ம சாஃப்டான கோதுமை ரவை தோசை நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம். சுற்றி நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் வேணும்னா கூட விட்டுக்கலாம். காயட்டும். பாருங்க, ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம இப்ப திருப்பி போடலாம். இந்த பக்கம் வேகட்டும். வெந்துருச்சு, திருப்பி போடலாம். பாருங்க, சூப்பரா வந்திருக்கு தோசை. இதை ஒரு தட்டில் நம்ம பரிமாறிக்கலாம். மிச்சமாவும் இதே மாதிரி நம்ம தோசையா ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்க, சுவையான சாஃப்டான கோதுமை ரவை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது தொட்டுக்க கார சட்னி, தேங்காய் சட்னி, உங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கிறேன். பாருங்க, முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கிறேன். அதை தொட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். நீங்களும் இந்த அளவோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சரியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு
லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.